ஒரு வீட்டு எடுக்கிறது கட்டித்தனம் இல்லை, எடுத்து நாளத்தேரம் போடுறது முக்கியம் இல்லை. நாளத்தேரம் போட்டு அந்த வீட்டை பர்ஃபெக்டாக கிளைண்ட்டை இன்டென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி கிளைண்ட் என்னென்னலாம் விரும்பினமோ அதையெல்லாம் தான் உள்வாங்கி ட்ராயிங் கீறி அதை சரியான முறையில் செய்து முடித்து 3 bedroom, living hall, dining area, kitchen, attached bathroom set, metal open sit out, metal car park. உங்களுக்கு இந்த வீடு ஓகே சாட்டிஸ்ஃபையாக இருக்கு அப்படி என்ன சொல்லுங்கள்? ரைட்டு சொந்தங்களும் வணக்கம். பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் அச்சுவேலி பகுதியில் வந்து ஹரிஞர் நிறுவனத்தின் வடிவமைப்பு மற்றும் கட்டுமானத்தில் கட்டி முடிக்கப்பட்ட திரு குணசிங்கம் மதிவதனி தம்பதிகள்கிட்ட வீடு கேண்டிங் ஒரு செரிமனிக்கு வந்திருக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு நான் வளமையாக சொல்கிற மாதிரி தான் கேண்டிங் ஒரு செரிமனின்றது வெரி இம்பார்ட்டண்டான நிகழ்வு. ஏனென்றால் ஒரு வீட்டு எடுக்கிறது கட்டித்தனம் இல்லை, எடுத்து நாளத்தேரம் போடுறது முக்கியம் இல்லை. நாளத்தேரம் போட்டு அந்த வீட்டை பர்ஃபெக்டாக கிளைண்ட்டை இன்டென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி கிளைண்ட் என்னென்னலாம் விரும்பினமோ அதையெல்லாம் தான் உள்வாங்கி ட்ராயிங் கீறி அதை சரியான முறையில் செய்து முடித்து இந்த கொடுக்குற இந்த நன்னாள் இந்த ஹேண்டிங் ஓவர் தான் ஒரு வீடு கட்டுறதுன்ற முக்கியமான ஒரு நிகழ்வாக நான் யோசிக்கிறோம். ஏன்னு சொன்னால் அவைண்ட ஹேண்டிங் ஓவர்ன்றது அவை வந்து அதுக்கு பிறகு அந்த வீட்டை இருந்து என்ஜாய் பண்ண போகிற ஒரு நாள். இன்றைய நாள்ன்றது மதிப்புக்குரிய திரு குணசிங்கம் அண்ணா மதிவதனி தம்பதிகள்கிட்ட ஒரு உன்னதமான நாளாக இருக்கும். ஏனென்றால் தாங்கள் கட்டிய இந்த கனவு இல்லத்தில் வந்து இன்றைக்கு பிரதானவை அந்த இல்லத்தில் வந்து வாழ்கிறதுக்கான ஒரு நாளை நாங்கள் வழி சமைச்சு கொடுத்துருக்கோம். இந்த வீடு வந்து மிக வேகமாக வந்து எங்களால் கட்டப்பட்ட ஒரு வீடு, கட்டப்பட்டு மிகவும் நேர்த்தியான முறையில் வந்து வடிவமைக்கப்பட்டு ஃபினிஷ் பண்ணப்பட்ட வீடு. அந்த வீட்டின் காணொளி இன்றைக்கு ஹேண்டிங் ஒரு செரிமனி இவ்வாறான நிகழ்வை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாங்கள் உள்ளுக்குள்ளே போய் இந்த வீடு எப்படி இருக்குது எப்படியெல்லாம் செய்திருக்கோம்ன்ற முழுமையான காணொலியை பார்க்கலாம் வாங்க. இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே போக போகிறோம். வாங்க வீட்டுக்குள்ளே போய் உள்ளுக்க பார்ப்போம். பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னா வீட்டுன்ற லிவிங் ஏரியாவில் நிற்கிறோம். இந்த வீடு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வீடாக இருந்தாலும் இந்த வீட்டுன்ற லேண்டை பார்த்திங்கன்னா இந்த லேண்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அவைன்ற விஷயங்களை உள்வாங்கி இந்த வீடு வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த லிவிங் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய லிவிங் ஏரியா. இந்த லிவிங் ஏரியாவில் நாங்கள் நிற்கிற இடம் தான் இந்த டிவியில் ஒப்பி வர போகிற இடம். டிவி செட்டெல்லாம் இதெல்லாம் அடிக்க போகிறோம். இந்த ஏரியாவில் வந்து இந்த செட்டிக்குரிய அரேஞ்ச்மெண்ட்லாம் இதில் வரும். இது வந்து உண்மையிலே வந்து இந்த வீடு நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 1500 சதுரடி வீடு. 1500 சதுரடியோட 3 bedroom, லிவிங் ஹால், டைனிங் ஏரியா, கிச்சன், அட்டாச் பாத்ரூம் செட், மெட்டல் ஓப்பன் சிட் அவுட், மெட்டல் கார் பார்க், இவ்வளவு விஷயங்களையும் உள்ளடக்கி நாங்கள் செய்த வீடு. ரைட். இந்த வீட்டை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட தொழில்நுட்ப சிறந்தான் கூட செய்திருப்பார். ஸோ நாங்கள் கேட்போம். இப்போ நீங்கள் நார்மலாக வந்து இந்த டைலெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன சார் இந்த டைல் வந்து கிளைண்ட் ரிக்வஸ்ட்டாக இல்லை நாங்கள் செய்கிறாங்களா? கிளைண்ட்டை ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அதை செட் பண்ணி எடுத்து செய்திருக்கிறோம். இந்த டைல்கள் இப்போ நீங்கள் இந்த லிவிங் ஹாலுன்ற விசுவலைஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி எப்படி செஞ்சுருக்கோம்ட்டு. உண்மையிலே இந்த வீட்டில் வந்து இந்த கார்பென்ட்ரி ஒர்க்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குன்னு அந்த இப்போ கார்பென்ட்ரி வேலை வந்து ஒரு வெல் டிசிப்ளினாக பர்ஃபெக்டாக செய்திருக்கிறோம். ஸோ நீங்கள் வீடியோவில் அதை வடிவாக பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் இதுன்ற விசுவலைஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ரைட். இப்போ வந்து நாங்கள் முக்கியமான பகுதி ஒரு வீட்டின் மிக முக்கியமான பகுதி கிச்சன். அந்த கிச்சனை தான் பார்க்க போகிறோம். கிச்சன் வந்து இந்த வீடு என்ன சொன்னால் இது வந்து சாதாரணமாக வந்து சாத்திர விதிப்படி செட் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடு வந்து நீங்கள் நோவலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சாத்திர விதிக்கு ஏற்ற மாதிரியே சரியான முறையில் அளந்து கீறப்பட்ட வீடு என்ன அதில் வந்து கீறப்பட்ட வீடு. உண்மையிலே வந்து இந்த வீட்டுக்கு வந்து எங்களோட இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து
ஃபோவைக்டாக உள்வாங்கி செயல் வடிவம் கொடுத்து இந்த வீட்டின் இந்திய நிகழ்வு வரைக்கும் கொண்டு வந்த ஒரு பெரிய விஷயம். இது ஒரு எங்களுக்கு இப்போ இந்திய நாள் தான் எங்களை பொறுத்தவரை ஒரு திருப்திகரமான ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான நாள் நாங்கள் சொல்லுவோம். என்ன அந்த ஹேண்டிங் ஓவர்ன்றது அந்த வீட்டை கொடுக்குற ஒரு விஷயம், மிகப்பெரிய ஒரு விஷயம். வாங்க இந்த கிச்சனை முதல் பார்ப்போம். வாங்க. ரைட். உண்மையாக வந்து இப்போ கிச்சனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் செட்டப்பும் இந்த கிச்சன் செட்டப்புக்குரிய கலரையும் பாருங்கள். அந்த கலரோடு சேர்த்து இந்த டைல் கலரையும் பாருங்கள். இந்த டைல் கலர் வந்து கிச்சனுக்கு செட் ஆகக்கூடிய மாதிரியான ஒரு காம்பினேஷனில் வந்து நாங்கள் செட் பண்ணிடுறோம். ரைட். இப்போ வந்து கிச்சன் செட்டப்பை வந்து இப்போ எங்கள்கிட்ட சரண் வந்து சொல்லுவார், இந்த மாதிரி அவன் ரிக்வஸ்ட் என்ன நாங்கள் என்னென்ன மாதிரி செட் பண்ணியிருக்கோம்ன்ற விஷயத்தை அதில் வந்து உங்களுக்கு வடி வந்து பர்ஃபெக்டாக. ஓகே. இதில் வந்து நாங்கள் இந்த கிச்சன் வந்து கிளைண்ட் ரிக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சில்வர் சிங்கில் வந்து டபுள் சிங் கொடுத்துருக்குறோம். மற்றது எல்லாத்துக்கும் கபர்டுகள் சாமான்கள் வச்சுருக்கக்கூடிய மாதிரி எல்லா செட்டப்பும் செய்து கொடுத்துருக்குறோம். எல்லாமே சாமான்கள் வச்சுருக்கிற மாதிரி மேலேயும் கீழேயும் வச்சு தேவையான அளவு வச்சு எடுத்துக்கொள்ளலாம். மற்ற அவைன்ற இதில் வேண்டுகோளுக்கு நாங்கள் அவன் வந்து செட் பண்ணி கொடுத்துருக்குறோம். மற்றது எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து இது வந்து ஃபில்டர் மாடலும் இருக்குது. அதாவது இந்த புகையை வந்து வெளியில் கொண்டு போகிற செட்டப்பும் இருக்குது. அப்போ அவை கேட்டதுக்கு நாங்கள் ஃபில்டர் மாடல் இப்போ பாவிக்கணும். அதுக்கிட்ட மாதிரி ஃபில்டர் மாடலை செட் பண்ணி கொடுத்துருக்குறோம். மற்றது இந்த கத்திகள் கோப்பைகள் இருக்கக்கூடிய மாதிரி ராக்கிகள் எல்லாம் செட் பண்ணி கொடுத்துருக்குறோம். மற்ற இதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் வைத்து அதை பாவனையை செய்து கொள்ளலாம். இதில் வந்து சகல இதுவும் நாங்கள் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். அது தங்களுக்கு தேவையான பொருட்களை சகல கபர்டுகளையும் வைத்து நல்ல விதியான கபர்ட் வைத்து தங்களோட பாவனையை மேற்கொள்ளலாம். மற்றது இதில் வந்து எல்லாமே பிளாக் கலர் ஸ்விட்ச் ப்ளக்கெல்லாம் கொடுத்துருக்குறோம். நார்மலாக இந்த கிச்சனுக்கு மட்டும் 10 ப்ளக், அதாவது பிளாக் கலரில் 10 ப்ளக் கொடுத்துருக்குறோம். மோட்டர் ஸ்விட்ச் எல்லாம் இதெல்லாம் இருக்குது. எல்லாமே பிளாக் கலர்லாம் கொடுத்துருக்குறோம். நாங்கள் இந்த வீட்டின் முதலாவது பெட்ரூம் போகிறோம். இந்த பெட்ரூமில் வந்து இந்த பெட்ரூமோட சேர்த்து ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இந்த வீட்டுக்கு நான் முதல்ல சொன்னேன் 10 அட்டாச் பாத்ரூம் இருக்குது. ஒரு அளவான வீடு. உண்மையிலே வந்து நீங்கள் நார்மலாக பார்க்க போனீங்கன்னு சொன்னால் ஒரு 3 பெட்ரூமோட ஒரு பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம், காமன் அட்டாச் பாத்ரூம், மற்ற வந்து அதை விட ஒரு ப்ரேயர் ரூம், அதை விட கிச்சன், மற்ற ஓப்பன் சிட் அவுட், இப்போ அவ்வாறான கட்டமில் கொண்டு ஒரு அளவான ஒரு கீழ் வீடு. உண்மையிலே வந்து வடிவாக வந்து இந்த லேண்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணி வாங்க. வந்து முதலாவது பெட்ரூமை வந்து பார்ப்போம். இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 16x11. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து 16x11. எஸ். இதில் வந்து இந்த பெட்ரூமுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலி அட்டாச் பாத்ரூம் வந்து கொடுத்துருக்கோம். இந்த எல்லா ரூம்ஸுக்குமே ஏசி அடிச்சிருக்கு. லிவிங் ஹாலுக்கு ஏசி அடிச்சிருக்கு. இந்த வீடு ஃபுல்லாகவே ஏசி எல்லாம் அடித்து பாய்க்கக்கூடிய மாதிரி செட் பண்ணியிருக்கு. வாங்க. இதில் வந்து நாங்கள் நார்மலி வந்து இந்த பாத்ரூம் செட்டப்பை வைப்போம். இது ஒவ்வொரு கிளைண்ட்டு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் ஒவ்வொன்று செய்வோம். இந்த வோல் டைலிருந்து இந்த ஃப்ளோர் டைல் எல்லாமே கிளைண்ட் செலக்ட் பண்ண விஷயத்தை தான் நாங்கள் போட்டிருக்கிறோம். இதில் வந்து ஒரு கியூபிக்கல் செட் இருக்குது. இந்த கியூபிக்கல் செட் வந்து நார்மலி இதுக்குள்ளே நின்று குளிக்கக்கூடிய மாதிரி செட்டப்பும், மற்ற வந்து இதில் வாஷ் பேஷன் இதை விட அதில் வந்து கொமோட் செட் இருக்குது. அதை விட வந்து வாஷிங் மிஷினும் இதுக்கெலாம் செட் பண்ணிடுறோம். ஏன்னா இந்த பாத்ரூம் சைஸும் வந்து 8x8 சைஸில் உள்ள ஒரு பாத்ரூம் உண்டு, பெரிய பாத்ரூம். இது வந்து நார்மலி பார்த்திங்கன்னா எங்களோட இந்த பெட்ரூமோட அட்டாச்சாக உள்ளது. இது இந்த பெட்ரூமுண்டையும் இந்த பாத்ரூமுண்டையும் விசுவலைஸ் தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. பார்க்க போகிறீங்க கொமன் அட்டாச் பாத்ரூம். இந்த வீட்டுன்ற கொமன் அட்டாச் பாத்ரூம். இதில் வந்து கதவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே தேக்கலாம். முழு வீட்டுக்கும் தேக்கில் ஒரே டிசைனில் ஒரு ஜுனிக்காக ஒரு வீடு பார்த்தா டிசிப்ளினாக இருக்கக்கூடிய மாதிரி செட் பண்ணியிருக்கோம். வாங்க. இந்த கொமன் அட்டாச் பாத்ரூம் வந்து இப்படி செட் பண்ணப்பட்டிருக்கு. இதில் வந்து ஒரு கியூபிக்கல் செட் இருக்குது, மற்ற கொமோட் இருக்குது. ஒரு பேசிக்கான வேலையை நாங்கள் இங்கே செஞ்சுருக்கோம் கிளைண்ட் ரிக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இது வந்து இந்த வீட்டுக்குரிய கொமன் அட்டாச் பாத்ரூமாக இருக்குது. வந்து அடுத்ததாக நிற்கிறது சாமியறை. இந்த வீடு வந்து வடக்கு வாசல் வீடு அப்படின்னு சொன்னால் இந்த சாமியறையின் இந்த என்ட்ரன்ஸ் வந்து வடக்கு நோக்கி பார்த்தா அது வடக்கு வாசல் வீடு. ஆனால் இந்த வீட்டின் எலிவேஷன் ஃப்ரண்ட் லுக் வந்து கிழக்கு நோக்கி பார்க்குது. உண்மையாக கிழக்கு தான் ஃப்ரண்ட் எலிவேஷன். ஆனால் வீடு வந்து வடக்கு வாசல் வீடு. இது வந்து சாமியறை. இந்த சாமியறைக்குரிய கதவுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா கொத்து வேலை செய்து மணியெல்லாம் போட்டு செஞ்சுருப்போம்.
ஸோ இது வந்து இந்த கொத்துவேலியில் நாங்கள் அவை இந்த வேண்டுதலுக்கான நிறைய கொத்துவேல டிசைன்களை அனுப்பி அவை ஒரு ஒன்றை செலக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செய்திருக்கோம். இது சாமியாரை அதன் விசுவலைஸை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, நாங்கள் இப்போ நிற்கிறது வந்து 2வது பெட்ரூம். இது வந்து 10x10 சைஸில் டிசைன் பண்ணி அடிச்சிருக்கிறோம். இதில் வந்து கிளைனோட ரிக்வெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் பெயிண்டிங் எல்லாம் செய்திருக்கிறோம். சீலிங் டிசைன் எல்லாம் வேறு ரிக்வெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செய்திருக்கிறோம். மற்றது வந்து எல்லாமே ஒரே கலர், ஹோல், லிவிங் ஹோல், மற்றது ஓப்பன் ஹோல் எல்லாமே ஒரே டைல். எல்லாமே டிசிப்ளின்லாம் ஒரே டைல்லாம் இருக்குது. ஸ்கேர்டன் எல்லாம் கார்பன் ஸ்கேர்டன் கொடுத்துருக்குறோம். ரூம்ஸ் எல்லாமே ஒரே டைல். மற்றது தேக்கம் கதவு போட்டிருக்கிறோம். அவருடைய கிளைனோட ரிக்வெஸ்ட் ஏற்ற மாதிரி இந்த இது தேக்கம் கதவு. இதில் டிசைன் இந்த பெட்லி பட்டம் வைத்து கேட்டதுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணி செய்து கொடுத்துருக்குறோம். ரைட், நாங்கள் இப்போ நிற்கிறது 3வது பெட்ரூம். இதுவும் வந்து 10x10 சைஸ்லாம் நாங்கள் டிசைன் பண்ணி கொடுத்துட்டோம். ஒரு அளவான பெட்ரூம், ஒரு 2 நபர்கள் தங்கக்கூடிய மாதிரி நல்ல நீட்டான ஒரு பெட்ரூம். இதுவும் வந்து கிளைண்ட் ரிக்வெஸ்ட்டுக்கு மாதிரி தான் இந்த பெயிண்டிங், இந்த சீலிங் டிசைன் எல்லாமே செய்து கொடுத்துருக்குறோம். கதவு டிசைன் எல்லாம் ஒரே மாதிரி. மற்றது சூச்சஸ்கள், பிளக்குகள் எல்லாமே பிளாக் கலர் முறையில் சூச்சஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருக்குறோம். இப்போ வந்து முக்கியமான அந்த நிகழ்வுக்கு நாங்கள் வந்து சேர்ந்துருக்கோம். இப்போ என்னென்னு சொன்னால் கீ ஹேண்டிங் ஒன்று செய்ய போகிறோம். குணசிங்கம் மதிவதனி தம்பதிகள் அவையில் குணசிங்கம் அண்ணாக்கள் இங்கே இல்லை, அவை சுவிஸில் இருக்கணும். ஸோ அவையின் சார்பாக மதிவதனிகாண்டி அம்மா அப்பா வந்து இந்த கீயை வந்து பொறுப்பேற்கிறது வந்திருக்கணும். ஸோ இன்றைய நாள் வந்து அவை வந்து இதுக்குன்னு சொல்லி மெனக்கெட்டு எங்கள்கிட்ட கீ பண்ணுறதுக்காக வந்து இன்றைய நாள் தங்களோட நேரத்தை வச்சு இதில் வந்து மிக முக்கியமாக வந்து குணசிங்கம் அண்ணாக்கு நன்றி சொல்லணும். கரிஞர் நிறுவனத்தை வந்து தேடி வந்து தன் வீடு கட்டுமானத்துக்காக எங்களோட கதைச்சு எங்களோட ஒரு நம்பிக்கை வச்சு அந்த நம்பிக்கை வந்து நாங்கள் இன்றைக்கு சரியான முறையில் காப்பாற்றி அந்த நம்பிக்கைக்கு சான்று போகிற ஒரு நாளாக தான் இன்றைய நாள் அமைஞ்சிருக்கு. ஸோ இன்றைய நன்னாளில் வந்து அவைக்கு வந்து இந்த கீயை கொடுக்குறது மட்டும் இல்லை, இந்த வீட்டில் வந்து குணசிங்கம் அண்ணா மதிவதனிக்காக வந்து நீண்ட காலம் நீண்ட ஆயுளோட ஒரு சீரும் சிறப்புமாக சகல சௌபாக்கியங்களும் பெற்று ஒரு மகிழ்ச்சிகரமாக இந்த வீட்டில் வாழணும்னு சொல்லி வாழ்த்தி அவையின் கீயை வந்து அப்பா அம்மா மதிவதனிக்காண்டி அப்பா அம்மா ரைட். என்னென்னு சொன்னால் நாங்கள் அம்மாவோட கதைக்கு அப்புறம் அம்மா உங்களுக்கு இந்த வீடு ஓகே சாட்டிஸ்ஃபையாக இருக்குது, அப்படி என்ன சொல்கிறீங்க? நல்லா இருக்கு என்னம்மா ஓகே. உண்மையிலே வந்து அவைக்கு வயதாக இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படி சொல்லினோம். ஸோ வீட்டில் ஏதாவது குறை இருக்கா? படிவாக கட்டி தந்தம்மா? அது பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் அம்மா. ஓகே, நாங்கள் இதோட இந்த காணொலி நிறைவு செய்கிறோம். நாங்கள் வந்து இந்த அவையோட சந்திக்கிற நேரத்தில் கட்டாயம் வந்து சுவிஸில் அல்லது எங்கேயோ சந்திப்போம். நன்றி அண்ணா, நீங்கள் எங்கள்கிட்ட வீடு கட்ட தந்ததுக்கு மீண்டும் மீண்டும் மனசார நன்றி சொல்லி விட வருகிறோம். நன்றி, வணக்கம்.